லவ் பண்ணன பொண்ணுக்காக வேண்டி ஹானஸ்ட்டா பேசினவன் தான் இன்னைக்கு ஜெயில்ல கதறிட்டு இருக்கான். ஒரு அம்மாவோட பெயின், அதே மாதிரி சிஸ்டரோட பெயின் யாருக்குமே தெரியவே இல்ல. ஆனா இந்த ஸ்டோரி ஃபுல்லா மாறப்போகுது. அப்படி ஒரு ரகசியத்த தான் மீனா கண்டுபிடிச்சிருக்கா. அந்த உண்மை வெளியில வந்துச்சுன்னா சத்யாவோட லைஃப் சேவ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேல பெரிய டேஞ்சர் இவனுக்கு வெயிட்டிங்ல இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். சத்யா உண்மையாவே தப்பு செஞ்சிருக்கானா, இல்ல யாரோ போட்ட கொடூரமான சதியில தான் சிக்கியிருக்கானா? ஜெயிலுக்குள்ள சத்யா வழியில துடிச்சிட்டு வந்திருக்கான். சிந்தாமணி சொன்ன மாதிரி வெளியில அவனோட ஃபேமிலியே பாத்தீங்கன்னா தவிச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது தான் மீனா ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்கா. இதுதான் இப்ப நம்ம எல்லாரையுமே ஷாக்கிங் ஆக வச்சிருக்கு. அப்படி என்ன சீக்கிரத்தை கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்ட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிடும். ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்னால ஒரு லவ்விங் கப்புள்ஸோட லைஃப் தலைகீழ மாறிடுச்சு. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மீனாக்கு கிடைச்சனால சிந்தாமணியோட டோட்டல் பிளானுமே பாத்தீங்கன்னா சுக்கு நூறா உடைய போகுது. சிறடி காசி சீரியல்ல எக்ஸைட்டிங் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் மூவ் ஆயிட்டு இருக்குது. இப்போ சத்யா ரேகாவோட லவ் அஃபேர் அன்எக்ஸ்பெக்டடா பிக் ப்ராப்ளம் டர்ன் ஆயிருக்கு. சிந்தாமணியோட சூழ்ச்சினால சத்யா போலீஸ் அரெஸ்ட் பண்ண சம்பவம் தான் வேற லெவல்ல இருந்துச்சு. என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். ஒரு பக்கம் லவ்க்காக போராடுற சத்யா, இன்னொரு பக்கம் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி சத்யா ஜெயிலுக்கு போயிடுறான். இது எல்லாமே ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன் போலீஸ் கூட நம்ப மாட்டாங்க. அதோட பெரிய ஷாக்கிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, மீனா கண்டுபிடிச்ச அந்த ரகசியம் தான் இந்த கதையை தலைகீழ மாத்த போகுது. நம்மள கரெக்டான டைம்ல அந்த சீரியல்ல என்ன ஆகுமோ அப்படின்ட்டு நம்மளை ஈகரா பார்க்க வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ரேகாவை உண்மையா லவ் பண்ணன சத்யா பாத்தீங்கன்னா எந்த ஒளிவு மறைவுமே இல்லாம எதையுமே மறைச்சு வைக்காம டைரக்டா ரேகாவோட அப்பாட்ட போய் சத்யா எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். இப்படி இவன் ஹானஸ்டா சொன்னது, அதே மாதிரி சத்யாவோட கரேஜ் தான் நம்ம எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த காலத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைரக்டா பேரண்ட்ஸ்ட்ட சொல்றதே இல்ல. பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, லவ் பண்றத ஃபர்ஸ்ட் அவங்க வீட்லயே யாருமே சொல்றதே இல்ல. சத்யாக்கு இந்த கரேஜ் வேணும். சத்யாக்கு மட்டும் இல்ல, இந்த சீரியல் பாக்குற நிறைய பேர் இதை பார்த்து கத்துக்கணும்னு தான் சொல்லுவேன் நானு. ஏன்னா இவங்களோட பியூர் லவ், அதனாலதான் இவங்க டைரக்டா வீட்டுல போய் சொல்லியிருக்காங்க. இது ஒரு சாதாரண லஸ்ட் எல்லாம் இல்ல. வீட்டுக்கு தெரியாம லவ் பண்றவங்க நிறைய பேர் 50% சக்சஸ் ஆகுது. பேலன்ஸ் 50% பாத்தீங்கன்னா நிறைய பேர் சூசைட் தான் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கொலை பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி டெய்லி நியூஸ்ல நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இந்த சீரியல் ஸ்டோரிக்குள்ள வருவோம். ஆனா அவன் உண்மையா இருந்தனால இவனுக்கு பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்னு அவன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. அதை கேட்ட உடனே ஷாக் ஆன ரேகாவோட அப்பா ஃபர்ஸ்ட் சைலண்டா பேசுவாரு. அப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, இதை பத்தி யோசிக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்டப்போ எல்லாமே நல்லபடியா தான் முடியும் அப்படின்னு சத்யா நம்பினா, அதே மாதிரிதான் நம்மளுமே நம்பணும். ஆனா அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி தான் சிந்தாமணி களத்துல இறங்குறாங்க. சத்யா சொன்ன விஷயத்த அப்படியே சிந்தாமணிட்டு ரேகாவோட அப்பா சொல்றாரு. இந்த காதலை எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்ற வெறியில சிந்தாமணி ஒரு கொடூரமான ஒரு பிளான் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ரேகாவை ஹைதராபாத்ல இருந்து சென்னைக்கு வர வச்சு வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் சத்யா எங்க பொண்ணை கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டுருக்காங்க ரெண்டு பேருமே. சிந்தாமணி பிளான் மாதிரியே ரேகா சென்னைக்கு வர வச்சு அவரோட அப்பா என்ன பண்றாருன்னா, ரேகா வெளியில போக முடியாத அளவுக்கு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிடறாங்க. ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரியே எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்றாங்க. சத்யா என் பொண்ணை கடத்திட்டான் அப்படின்னு போலீஸ்ல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எதுவுமே தெரியாம அவனோட லைஃப பத்தி கனவு கண்டுட்டு இருந்த சத்யாவோட வீட்டுக்குள்ள கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ண போலீஸ் டைரக்டா போய் அவனை போய் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த செகண்ட்ல சத்யாவோட அம்மா சந்திரா உடஞ்சு போயிடுறாங்க. என் பையன் எந்த தப்புமே செய்யல, அவனை விட்டுருங்க அப்படின்னு அழுதுட்டே சொல்றாங்க. ஆனா லா அண்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ற போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க சொல்றது எதையுமே கேட்கவே இல்ல. சத்யாவை காப்பாத்த சந்திரா எவ்வளவோ கெஞ்சியும் போலீஸ் அதை கொஞ்சம் கூட லிசன் பண்ணவே இல்ல. ஒரு அம்மாவோட அழுகைக்கு மதிப்பே இல்லை அப்படின்ட்டு அந்த சிச்சுவேஷன் தான் நம்ம மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிருச்சு. உடனே மீனாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த மேட்டரோட சீரியஸ்னஸ் ரியலைஸ் பண்ண மீனா போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு டிசைட் பண்றா. ஏன்னு பாத்தீங்கன்னா, சத்யா இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய மாட்டான் அப்படின்ட்டு அவளுக்கு நல்லாவே தெரியும். போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்தா அங்க அந்த சீனை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப பெயினா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல சத்யா லாக்அப்ல அடைச்சு வச்சு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற நேம்ல போலீஸ் இவனை அடிக்கிறாங்க. அந்த வழினால துடிச்ச சத்யா கதறிட்டு இருக்கான். அந்த சீனை பார்க்கும்போது நம்ம மனசையும் பதற வச்சிருச்சு. அவனை பார்த்து சீதாவும் சந்திராவும் அழுதிய போலீஸ் ரெக்வஸ்ட் பண்றாங்க. அப்ப அங்கிருந்த அருண்கிட்ட சத்யா எந்த தப்புமே செய்யல, அவனை விட சொல்லுங்க அப்படின்னு சீதா கெஞ்சுறா. ஆனா அருண் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம வீடு இல்ல, போலீஸ் ஸ்டேஷன், என்னோட வேலையை செய்ய விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அருண் சொன்னது கேட்ட உடனே சீதாவோட மனசே நொறுங்கி போயிடுது. இந்த சிச்சுவேஷன்ல தான் முத்து வேற ஒரு முடிவுக்கு வரான். போலீஸ் இவங்க சொன்னது கேட்காதனால இந்த விஷயத்த மிஸ்ராட்ட ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு முத்து டிசைட் பண்றான். ஆனா மீனா அங்கேயே நிக்காம என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா, ரேகா எங்க இருக்கா அப்படின்றது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த டிட்டர்மினேஷன்ல தனியா மீனா கிளம்பி போறா. டைரக்டா ஃபர்ஸ்ட் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா, சின்னனுடைய வீட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் டிசைட்
டிசைட் பண்றா. அங்கதான் வந்து கதையோட ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்து வெயிட்டிங்ல இருக்குது. மீனா அங்க போன டைம்ல சிந்தாமணி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரேகா வீட்டுல இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. மெயினா முத்து அண்ட் மீனா 2 பேருமே வந்து கண்டுபிடிக்கவே கூடாது அப்படின்ட்டு சிந்தாமணி ஹஸ்பண்ட் வந்து வார்ன் பண்றா. சோ இந்த மாதிரி இவங்க சொல்றத பார்த்தா ரேகாவை இவங்க தான் வந்து எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து கன்ஃபார்மா தெரியுது. ஆனா மீனா வந்து சாதாரணமா விடுறவெல்லாம் இல்ல. சிந்தாமணியோட வீட்டுல வந்து வேலை செய்யற ஒரு பொண்ணுட்ட ரொம்ப சாமர்த்தியமா மீனா வந்து பேசுறாங்க. பைனான்சியர் இருந்து எப்படியாவது பணம் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கற மாதிரி பேசி எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து கறந்துடுறா. அப்ப அங்க வேலை செய்யற அந்த பொண்ணு வந்து எதுவுமே தெரியாம உண்மையை வந்து சொல்லிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னா அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்களோட பொண்ணு ரேகா சொன்னா வந்து கேட்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே ரேகா எங்க இருக்கா அப்படின்னு மீனா வந்து கேக்குறாங்க. இன்னைக்கு காலையில தான் வீட்டுக்கு வந்தாங்க. வந்ததுல இருந்து ரூம் விட்டு வெளியில வரவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறா. அது போதுமே நம்ம மீனாக்கு ரேகா எங்க இருக்கா அப்படின்ற உண்மை மீனாக்கு வந்து இப்ப தெரிஞ்சு போயிடுது. சத்யாக்கு எகெயின்ஸ்டா கொடுத்த கம்ப்ளைண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பொய் அப்படின்றது வந்து கன்ஃபார்மா தெரியுது. இப்ப மீனாவோட கையில பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆதாரம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல ரேகாவை அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்து சத்யாவோட இன்னசென்ஸ் வந்து ப்ரூவ் பண்ண மீனாவும் முத்துவும் சேர்ந்து அதிரடியா வந்து ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ரேகாவை வந்து மீனா வந்து காப்பாத்திடுவாளா? ஃபேக் கம்ப்ளைண்ட்ல வந்து சிக்கி இருக்கிற சத்யா வந்து போலீஸ் பிடியில இருந்து வெளியில வந்துடுவானா? சிந்தாமணியோட சூழ்ச்சி வெளிச்சத்துக்கு வந்துருமா? சிந்தாமணி இவ்வளவு நாளா போட்ட நாடகம் எல்லாமே வந்து உடைஞ்சிருமா? ஜெயில துடிக்கிற சத்யா டோட்டலாவே வந்து ரிலீஸ் ஆகி வெளியில வந்துருவானா? ரேகா எல்லா உண்மையுமே வந்து வெளியில சொல்லுவாளா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டினோட தான் வந்து ஜூன் 10th எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு பெரிய ஹைலைட்டா வந்து இருக்க போகுது இதே எபிசோடு தான். சத்யாவை காப்பாத்த முத்து அண்ட் மீனா வந்து சேர்ந்து என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படின்றது தான் இப்ப செம்ம எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஜெயில கதறிட்டு இருக்கிற சத்யாவை மீனா கரெக்டான டைம்ல வந்து காப்பாத்திடுவாளா? இல்ல சிந்தாமணியோட சூழ்ச்சி இதுக்கு மேல பெரிய டிசாஸ்டர் மாதிரி வந்து கிரியேட் பண்ணுமா? ரேகா வெளியில வந்து உண்மையை சொன்னாதான் நம்ம எல்லாருக்குமே என்ன நடந்துச்சு அப்படின்றது தெள்ள தெளிவா வந்து தெரியும். அந்த அதிரடி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க ரொம்ப ஈகரா தான் இருக்கு. ஆனா அதை வந்து அடுத்த எபிசோட்ல தான் வந்து பார்க்க முடியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணதான் வேணும். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. சத்யாவோட அந்த வலி அண்ட் பெயினுக்கு வந்து ஜஸ்டிஸ் வந்து கிடைக்குமா? ஒரு அம்மாவோட கதறல் வந்து வீணா போயிடுமா? மீனா கண்டுபிடிச்ச அந்த ரகசியம் வந்து வெளியில வந்துச்சுன்னா இது வரைக்குமே ஆட்டம் போட்ட எல்லாத்தோட நிலைமையும் வந்து தலைகீழ தான் மாறும். ஒரே ஒரு உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, சத்யாவை ஜெயிலிருந்து வெளியில கொண்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். ஆனா அந்த உண்மை சிந்தாமணியோட ஹோல் பிளான் வந்து பர்ஸ்ட் ஆயிடுமா? ஆனா அந்த உண்மை வந்து எல்லாருக்கு முன்னாடி கொண்டுட்டு வரணும் மீனானால தான் முடியும். கம்மிங் டேஸ்ல நடக்க போற சம்பவம் தான் இந்த ஸ்டோரியோட பிக்கஸ்ட் ட்விஸ்டா வந்து இருக்க போகுது. இனி என்ன நடக்கும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.